அனைவருக்கும் வணக்கம். அண்ணாமலையாரின் திருப்பாதம் பணிந்து உண்ணாமலை அம்பிகையின் திருப்பாதம் பணிந்து உங்களை எல்லாம் சிவ சபரீசா ஜோதிட சேனல் வழியாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பதிவில் கும்பராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, நம்ம ராசிக்கு குரு பகவான் என்ன செய்ய போறாருன்னு கேட்குறீங்களா? குரு யாருங்க? நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி, அதாவது தனாதிபதி, வாக்காதிபதி, குடும்பாதிபதி, 11ஆம் அதிபதி கூட. 11ஆம் அதிபதினா லாபாதிபதி. அப்போ இவ்வளவெல்லாம் சிறப்பை பெற்ற அந்த பொன்னவன் நமக்கு என்ன செய்ய போகிறார்? தேவகுரு என்ன செய்ய போறாருன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நமக்கு நன்மையைத்தான் தருவார். காரணம் என்னவென்றால், இதுவரை 3ஆம் பாவகத்தில் மறைந்த குரு பகவான் 4ஆம் பாவகத்துக்கு வரப்போறார். சரிங்களா? 4ஆம் பாவகத்தில் அமர்ந்து, அந்த ரிஷப வீட்டில் அமர்ந்து நம்ம ராசியினுடைய 8ஆம் பாவகம் அப்படிங்கிற எங்க பார்க்குறாரு? கன்னி பாவகத்தை பார்க்க போகிறார். அது மட்டுமல்ல, கன்னி பாவகத்தை பார்ப்பதோட 10ஆம் பாவகத்தை, அப்போ 10ல் ஒரு பாவி அமர்ந்தாலே லாபம். இங்கே குருவே நம்ம 10ஆம் பாவகத்தை பார்க்குறாரு. அப்போ தொழிலில் அபிவிருத்தி உண்டு. 10னா மாமனார் வீடு. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணங்கள் கைகூடும். சரிங்களா? ஏன்னா குரு யாருங்க? 2ஆம் அதிபதி அல்லவா, குடும்பாதிபதி அல்லவா. அதனால நமக்கு என்னொன்று குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார், வருமானத்தை அமைச்சு கொடுப்பார். சரிங்களா? அதுக்கு அடுத்தது குரு பகவான் எங்கே பார்க்குறாரு? மகர வீட்டுக்கு. மகரம் என்பது நம்ம ராசிக்கு 12ஆம் பாவகம், விரய பாவகம். அதனால பணம் வரும் சாமி. ஏதாவது ஒரு வகையில் விரயம் கண்டிப்பாக ஏற்படும். என்னங்க வரவையும் சொல்கிறீங்க, செலவையும் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? வரவு செலவு ரெண்டு ஒன்று இருந்து, அதாவது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல, இரவு பகலை போல, இடது கண் வலது கண்ணை போல, இடது நாசி வலது நாசியை போல கண்டிப்பாக வரவையும் கொடுத்து விரயத்தையும் செய்ய வைப்பார். ஏன்னா சேமிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, சேமிச்சுட்டே இருக்காதீங்க. அப்போ சுப விரயங்கள் நமக்கு நடக்காது. இந்த குரு பகவான் ரிஷப வீட்டில் அதி அற்புதமான பாவகம் ரிஷப வீடு. ஏன்னா அது சுக்கிரனோட வீடு. சரிங்களா? சுக்கிரன் என்பது சுபகிரகம். அங்கே மறுபடியும் ஒரு சுபகிரகமே போய் பார்ப்போது. சுக்கிரன் வீடு உங்களுக்கு நன்மை தான் செய்யும். சரிங்களா? அதனால கும்பராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டு. தவறாமல் நம்ம என்ன பண்ணணும்? முறையான வழிபாடுகளை செய்யணும். சரிங்களா? குருவை கும்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வருமானமே வரும். அப்போ இதில் இந்த குரு எந்த மாதிரி குருவை நம்ம கும்பிடணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சித்தர்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு செய்யணும். ஏன்னா இந்த மீனராசியில், அந்த மீனராசிங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகம். அந்த ராசி யாருன்னு பார்த்துட்டா கால புருஷனுக்கு 12ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் என்னங்க? விரயம் இல்லைங்களா? மறைந்தது. அப்போ மறைந்த சித்தர்களை வழிபாடு செய்தால் லாபம்தான். இப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு வழிபாடுகளில் தான் ஈடுபட்டு இருப்பீங்க. இந்த பரிகாரங்கள் எல்லாமே நல்ல என்னென்னா, ஆண்டவன் நம்மளையே பரிகாரம் தானால் இயக்க வச்சிருவான். நம்ம பரிகாரம் தேடி ஓட வேண்டியதில்லை. அவரே நமக்கு பரிகாரங்களை இன்னொன்று ஏற்கனவே நம்ம அந்த மாதிரி வழிபாடுகளை செய்து கொண்டு இருப்போம். அதனால் கும்பராசி அன்பர்களே, சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள், நெய் தீபம் ஏற்றுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். நம்பிக்கை வேண்டும், பிடிவாதம் இருக்கக்கூடாது. சரிங்களா? சனி பகவானோட வீடல்லவா நீங்கள். அப்போ கண்டிப்பாக பிடிவாதமாக இருப்பீங்க. அதையெல்லாம் விட்டு என்ன பண்ணணும்? முயற்சி. பெரியவங்க சொன்னால் கேளுங்க. கல்யாணத்துக்கு பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நமக்கு குரு 2ஆம் அதிபதி என்ன பண்ண போகிறாரு? சுபவரியம் அப்படிங்கிற 12ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு திருமணங்கள் கைகூட வாய்ப்புகள் அதிகம். அதனால் மனதை தளர விடக்கூடாது. பெரியவர்கள் சொல் பேச்சு கேட்டு. சரிங்களா? ஏன்னா சனி நம்ம எதிர்பார்க்குற விஷயமெல்லாம் கிடைக்காது சாமி. சரிங்களா? ஏதாவது ஒரு குறையோடு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ராசிக்கு நேர் 7 யார்? சூரிய பகவான். அப்போ சூரியன் சனிக்கு முதல் எதிரி, அப்பனுக்கு மகனுக்கு முதல் போட்டி. அதனால் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் அது ரயில் தண்டவாக மாதிரி தான் ஓடிட்டே இருக்கும். எப்படியே வண்டி ஓட்ட வேண்டியது தான். சரிங்களா? அதனால் இப்படியெல்லாம் மனசை தளர விடாமல் திடமான நம்பிக்கையுடன் கண்டிப்பாக நம்ம ஒன்று விட்டு கொடுத்தால் இனி ஒன்று லாபத்தை பெறுவோம். சரிங்களா? அதனால் வரவும் உண்டு, விரயமும் உண்டு என்று கூறி வாய்ப்பு கொடுத்த அண்ணாமலையானுக்கும் உண்ணாமலை அம்பிகைக்கும் நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.